BEL, BHEL, OFT, Ordnance Factory, TG, HAPP, Heavy Alloy, Panitada Project, பொன்மலை ரயில்வே பணிமனை எல்லாம் இருந்தும் இங்க திருச்சியில ரொம்ப முக்கியமான தொழில் விவசாயம் தான். அந்த விவசாயத்துக்கு திமுக கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டா ஜீரோ தான். திருச்சினாலே காவிரி ஞாபகம் வர்ற மாதிரி காவிரி தண்ணி பிரச்சனை ஞாபகம் வரத்தான் செய்யுது. காவிரி தண்ணியால் டெல்டா விவசாயத்தோட உயிர். இங்க காவிரி தண்ணி மட்டுமா பிரச்சனையா இருக்குது? மணப்பாறை, வெள்ளம்பட்டி, தொட்டியம் தொகுதியில் எல்லாம் குடிக்கிற தண்ணியே பிரச்சனையா இருக்குது. இதுக்கு இதை சால்வ் பண்றதுக்கு இந்த திமுக கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டா ஜீரோ தான். காவிரி தண்ணி பிரச்சனை, குடி தண்ணி பிரச்சனை, இதை சால்வ் பண்ண மாட்டீங்க. ஆனா மணல் அள்ளி நிக்கிறதுல மட்டும் நல்ல காசு பார்ப்பீங்க. திருச்சி ஃபுல்லா டிராபிக் ஜாம். அதுக்கு ஒரு வழி இருக்காங்க. மாரிஸ் ரயில்வே மேம்பாலத்தை எப்ப கட்டி முடிப்பாங்கன்னு தெரியல. பாலத்தரம் ஏரிய பாதாள சாக்கடை வேலை எப்ப முடியும்னு தெரியல. மெட்ரோ ரயில் திட்டம் என்னாச்சுன்னு தெரியல. கண்ணூர்பட்டிக்கு சமுத்திரம் ரிங் ரோடு அமைப்பு சொன்னது என்னாச்சுன்னு தெரியல. ஐடி பார்க் அமைக்கப்படும் சொன்னது என்னாச்சுன்னு தெரியல. புத்தூர் முதல் வயலூர் வரை சாலை விரிவாக்கம் என்னாச்சுன்னு தெரியல. ஸ்ரீரங்கம் பகுதியில் மல்லிகைப்பூ விளைச்சல் ரொம்ப அதிகம். அங்க ஒரு மல்லிகைப்பூ சென்ட் ஃபேக்டரி ரொம்ப வருஷமா இந்த பகுதி மக்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. திருச்சி அரசு மருத்துவமனைக்கு மருத்துவம் பார்க்கிற லெவலமா இருக்காது ஹாஸ்பிட்டல். மணச்சநல்லூர் ஒரு சட்டமன்ற தொகுதியாக அறிவிச்ச பல வருஷம் ஆச்சு. இன்னும் இந்த தனியார் பேருந்து நிலையம் கட்டளையே சிறுநகரில் அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற ஏரியாவிலையும் கழிவு நீர் கலக்கிறதுனால நிலத்தடி நீர் கெட்டு போகுது. இப்படி நமக்கு என்ன நடக்குது இந்த திமுக? இதை தாண்டி இன்னொரு மோசமான ஒரு மோசடி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அது நாடறிஞ்ச விஷயம். அதுதான் கிட்னி திருட்டு. ஏழையோட வறுமையை பயன்படுத்தி இந்த பணத்தை காட்டி இந்த மோசடி வேலை ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் எங்க நடக்குது தெரியுமா? திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான அவரோட சொந்த ஹாஸ்பிட்டல் நடக்குது. இதை என்னன்னு கேட்டதுக்கு இது திருட்டு இல்ல, முறைகேடு சொல்றாங்க. இங்க ஒண்ணுக்கு 2 மந்திரிகள் வேற. அந்த 2 மந்திரிகள் இருந்தாங்க. திருச்சி மாவட்டத்துக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்குது? வரப்போற தேர்தல் இன்னும் ஓட்டு போடுவீங்க. உங்களுக்கு கேட்கிறேன், வரப்போற தேர்தல் இந்த திமுக மந்திரிகளுக்கு ஓட்டு போடுவீங்க. கேட்டுச்சா மந்திரிகளே? இதை நான் சொல்லல, உங்க மக்களே ஒரு முடிவோட முடிவுகளை விடாம கேட்டுச்சா சிஎம் சார்? இனிமே உங்களுக்கு கேட்டு என்ன பேசணும்? அதான் டிசைனே பண்ணிட்டாங்களே, உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவீங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பீங்க, ஆனா எல்லாருக்கும் கொடுக்க மாட்டீங்க. அதையும் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், 1000 ரூபாய் கொடுத்துட்டோம் சொல்லி காட்டி அவங்க அசிங்கப்படுத்துறீங்க. இலவசமா பஸ் விட்டுட்டு ஓசியில போறேன் சொல்லி காட்டி அவங்க அவமானப்படுத்துறீங்க. இப்படி நான் அசிங்கப்படுத்துறதுக்கு அவமானப்படுத்துறீங்க. உடனே நீங்க செய்யாம இருக்காது. சரிதா, வந்தது கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நீ என்ன செய்ய போற அதான் கேட்கிறீங்க.